வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 2 முட்டை சேர்த்துக்கிறேங்க. முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் கூட சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா நுரப்பொங்க அடிச்சுக்கலாங்க. எந்த அளவு நுரப்பொங்க அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. பாருங்கள், இந்த அளவு முட்டையை நல்லா நுரப்பொங்க அடித்தாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால். பாலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முட்டை, சர்க்கரை, பால் எல்லாமே நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மாவோட பதம் பார்த்திங்கன்னா எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி விழுகணுங்க. இந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பேன்கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணியாச்சு. அதில் சுற்றி இந்த மாதிரி எண்ணெயை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஒரு கரண்டி மாவை எடுத்து சின்ன சைஸ் தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. 3-4 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு அந்த பக்கமும் ஒரு 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ஸ்பான்ச்சியான நம்மளோட பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேன்கேக் மேலே நல்லா சாக்லேட் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சூப்பரான பேன்கேக் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.